அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற அதிகாரம் 107 இரவு அச்சம். 6வது குறள். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்தது இல். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்தது இல். ஆ என்பது பசு. எங்க வீட்டில் இருக்கிற பசுவுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க அப்படின்னு கேட்டாலே அது தப்புங்கிறார் இந்த குறள்ல. அடுத்தடுத்த வீடுகள்ல அரிசி களைந்த அல்லது சோறு வடித்த கஞ்சி இருக்கும். பழங்காலத்துல ஒரு தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல கொண்டாந்து ஊத்திட்டு போவாங்க. அதை போய் கேட்டு வாங்கக்கூடாதுங்கிறார் திருவள்ளுவர். அவங்க கீழே ஊத்துறது தானே ஊத்துறாங்க, அதை போய் கேட்டு வாங்காது. தாம் வளர்க்கும் பசுவுக்கு தண்ணீர் வேண்டும் என்று ஒருவன் இறந்து கேட்பினும் அந்த இரத்தலை போல கேட்டவன் நாவிற்கு இழிவு தருவது எதுவும் இல்லை, இரவின் இழிவந்தது இல் என்று சொல்கிறார். நாவிற்கு இரவின் இழிவந்தது இல். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்தது இல். பிறரை இறப்பது தன் பொருட்டோ தன் தமர் பொருட்டோ, தமர் என்றால் சுற்றத்தார், தம்முடையவர்கள் அற்று. பிறரை இறப்பது தன் பொருட்டோ தமர் பொருட்டோ அன்று. தான் வளர்க்கும் பசுவுக்கு என்றாலும் இறப்புத்தானே, அதுதானும் இறத்தற்குரிய சொற்களை சொல்லும் நாக்கிற்கு இழிவு தரும் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். நாம என்ன வைக்கோல், புல்லு, புண்ணாக்கு, பின்னாக்கு என்பதும் புண்ணாக்கு வழக்கை சொல்ல அதையா கேட்கிறான். இருந்தாலும் இறத்தல் தான் என்று சொல்லுகிறார். மட்டுவாய் திறப்பவும் மைவிடை உள்பவும் அட்டான்று. ஆனால் கொடுந்துவை ஊன் சோறு பெட்டாங்கீயும் பெருவளம் பழுனி நட்டான்மை என்றோ என்று புறநானூறு 113வது பாடல் சொல்லுகிறது. அப்படின்னா மைவிடை இந்த பாடல்ல வருகிறது. மட்டுவாய் திறப்பவும் மைவிடை உள்பவும் அட்டான்று. ஆனால் கொழுந்துவை ஊன் சோறு பெட்டாங்கு ஈயும் பெருவளம் பழுனி நட்டானை மண்ணோ என்று வருகிறது. அதாவது மைவீடென செம்மறி காடு, செம்மறி கடை ஆடு, செம்மறி ஆடு கடை. அதுல நல்ல தடபுடலா விருந்து. அத்தகைய சோற்றை உண்பதை விட கூழ்குடி உன்னுடைய முயற்சியால் கிடைத்த கூழைக்குடி என்கிறது புறநானூறு. பல இடங்கள்ல ஊன் சோறும் கல்லும் கொடுத்தான் அப்படின்னு தான் இருக்கும். அரசர்கள், குறுநில மன்னர்கள், வள்ளல்கள், புலவர்களுக்கும் கூட அது மாதிரி கொடுத்ததாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த புறநானூற்றிலே 113வது பாடல் புறநானூறு அது மாதிரி போய் துன்றதை விட உங்ககிட்ட இருக்கிற கூழக்குடி, அதுவும் உன்னுடைய முயற்சியால் உன்னுடைய சம்பாத்தியத்தினால் கிடைத்ததை உன்றால் அதை விட பெரியது வேறு ஒன்றுமில்லை என்று சொல்வதுதான் இந்த குறள். ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்தது இல். 7. இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவின் மின் என்று. இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவின் மின் என்று. நீவிற் கருமிகளாகிய செல்வர்களிடம் இறந்து போயின் அவர்கள் தம் செல்வத்தை மறைப்பர். இறப்பின் கரப்பார் இறைவின் மின் என்று. இறப்போர்களை எல்லாம் இறந்து செல்லாதீர்கள் என்று யான் இறந்து கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு அருள் தன்மை வாய்ந்த குறளாக இருக்கிறது. இப்படி இந்த 1067 நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திருவள்ளுவர் யாசிக்கிறார். யாரை யாசிக்கிறார்? பிச்சை எடுப்பவர்களிடம் இவர் பிச்சை கேட்கிறார். எப்படிப்பட்ட பிச்சை கேட்கிறார்?
தன்னிடம் இருப்பதை மறைத்து வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லுகிறானே, அவர்களிடம் சென்று இறப்பதை தவிர்த்து விடுங்கள், நான் உங்களை இறந்து கேட்டுக்கொள்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய அருள் உள்ளம் பாருங்க. நாம் அவமானப்படக்கூடாது என்று அவர் நம்மிடம் கெஞ்சுகிறார். எவ்வளவு எவ்வளவு உயர்ந்த நிலையில் நம்மை வைத்திருக்கிறார் திருவள்ளுவர் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இறப்பன் இறப்பாரையெல்லாம் இறப்பின் கரப்பார் இரவின் மின் என்று அவர் கெஞ்சுகிறார். அவனோ மறைக்கிறான், கொடுக்கிறதா இல்லை, நானும் விடுறதா இல்லை அப்படின்னு போய் அவன்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்காதீங்க என்று இவர் கெஞ்சி கூத்தாடுகிறார் இறப்பவர்களிடம். இறத்தலும் புறத்தலும் ஒரு புறம், இறத்தல் பிச்சை எடுத்தல், இறத்தலும் புறத்தல்னா கொடுக்கும், அது ஒரு புறம். இறத்தலும் கரத்தலும் பிரிதொரு புறமும் காணப்படுகின்றன. இறத்தலும் கரத்தலும் மறைத்துக் கொள்ளுதலும் ரெண்டு பாயிண்ட். ஒன்று இறத்தலும் புறத்தலும். அவன் யாசிக்கிறான், அவனுடைய மனம் கோணாத அளவிலே இவனும் முகமலர்ந்து கொடுக்கிறான். இறத்தலும் புறத்தலும் ஒரு புறம், இறத்தலும் கரத்தலும் பிரிதொரு புறமும் காணப்படுகின்றன. இவன் இறக்கிறான், அவன் மறைக்கிறான். கரப்பவர்கள்தான் புறப்பவர்களை பார்க்கில் மிக்கவர்கள். கொடுப்பவர்களை விட மறைத்து வைத்திருப்பவர்கள் தான் அதிகமானவர்கள் என்று சொல்லுகிறார். ஆதலின் திருவள்ளுவர் பெருந்தகை இறப்போர்களை நோக்கி இறத்தற்கு உரியர் நீவீர், எவரையும் இறந்து கேட்காதீர் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று வேண்டுகிறார். 4ஆம் திருமுறை அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசு நாயனார் சொல்லுகிறார், இடுக்கட்பட்டிருக்கணும். இந்த எளிய தமிழ்ல சொல்றார், இடுக்கட்பட்டிருக்கணும், இருக்கினும், இடுக்கட்பட்டு இருக்கினும். இது பாடல். இறந்து யாரையும் விடுக்கிற்பிறால், யாரையும் சென்று போய் கேட்காதீர்கள். திருநாவுக்கரசு நாயனார் சொல்லுகிறார், இடுக்கட்பட்டிருக்கினும், இறந்து யாரையும் விடுக்கிற்பிறால் என்று வினவுவோம் அல்லோம் அடுக்கற்கீழ் கிடைக்கணும். அதாவது நான் அடிமட்டத்துல கீழ்மட்டத்துல கீழானும் கீழே இருக்கணும், அடுக்கற்கீழ் கிடைக்கணும், அடுக்கற்கீழ் கிடைக்கணும், எல்லா அடுக்குக்கும் கீழே கிடைக்கணும். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நான் வாழ்கிறேன் என்றாலும் அருளின் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அருளை கொடுப்பது 5 எழுத்து மட்டுமே, நமச்சிவாயமே என்று சொல்லுகிறார். நமச்சிவாயமே அவன் காப்பான். ஆகையினாலே இறந்து யாரை இறக்க வேண்டும்? 5 எழுத்து மந்திரத்தை சொன்னால் போதும், எனக்கு கொடு என்று கூட கேட்கக்கூடாது. 5 எழுத்து மந்திரத்தை சொன்னால் தானே வரும் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் அனுபவித்தது. எந்த இடத்திலும் சென்று அவர் பொருள் சேர்த்து வைக்கவில்லை. அவர் பாட்டுக்கு பாடிக்கொண்டிருப்பார். தேவையான அவருக்கு எப்ப தேவையோ அப்ப அவ்வளவு சோறு வரும், அதை உண்பார். அதனால் அவர் அனுபவித்த அனுபவத்தை சொல்லுகிறார். அது மாதிரிதான் திருவேழிமிழலையில ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கே பஞ்சம் வந்தது. சோழ நாட்டிலே ஒரு பகுதி, கும்பகோணத்திலும் மாயவரத்துக்கும் பக்கத்திலே இருக்கிறது திருவேழிமிழலை. நல்ல அழகான பேர் பாருங்க, திருவேழிமிழலை. அந்த ஊர்ல போய் பஞ்சம் தீர்ப்பதற்கு 2 மடம் அமைத்தார்கள். ஒரு புறத்திலே திருநாவுக்கரசர் மடம், இன்னொரு பக்கத்திலே திருஞான சம்பந்தர் மடம். திருநாவுக்கரசர் வயது முதிர்ந்தவர். அவர் ஒரு பதிகம் பாடினார். அவருக்கு ஒரு தங்க காசு கொடுத்தார் கடவுள். அந்த இடம் போனீங்கன்னா பார்க்கலாம். திருவேழிமிழலையில அந்த இறைவனுடைய சந்நிதிக்கு திருச்சுற்றின் பின்பகுதியிலே இறைவன் நாவுக்கரசருக்கு
அந்த தங்க காசு கொடுத்த இடம் என்று அந்த இடத்தை வட்டம் போட்டு காட்டியிருப்பார். ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு காசு கொடுத்தார். திருநாவுக்கரசு நாயனாருக்கு நிறைய பொருள்கள் கொடுத்தான். அந்த காசு கொடுத்த உடனே எல்லாத்துக்கும் சமைச்சு போட சொன்னார். திருஞான சம்பந்தருக்கு அதை உரைச்சு பார்த்தா தங்கத்துல குறை இருந்தது, அதனால கொஞ்சம் தான் கொடுத்தான். அது அங்க மடத்திலே உள்ளவர்களுக்கு சோறு பத்தலை. அதனால இறைவன்ட்டு போய் வேண்டுகிற, என்னையா இப்படி காசு கொடுத்துருக்க? அங்க வந்து பார்த்தா முழங்குது, வடா பாயசத்தோட முழக்கிறான். இங்க பார்த்தா எங்களுக்கு இப்படி பண்ணிட்டியே, வாசி தீரவே காசு நல்குவீர் என்று ஒரு பதிகம் பாடுகிறார். அவர் செல்ல புள்ள, சிவபெருமானுக்கு அவர் செல்ல புள்ள. அதனால இன்னொரு 10 பாட்டு பாடும். அப்புறம் வேற காசு கொடுக்குறார். ஏன் இப்படி என்ற போது, அவர் முதியவர், அவரால் 2 முறை சென்று வாங்குவதற்கு அவரை சிரமப்படுத்தக்கூடாது. அதுக்காக அவருக்கு வாசி உள்ளது. இன்னொன்னு, நீ நீ குஞ்சி குஞ்சி பாடுகிற தமிழ் இருக்கிறதே, இது என்னுடைய செவிக்கு மிகவும் இனிமையானது. உன்னுடைய தமிழ் இனிமையானதுதான். ஏனென்றாலும் நீ இன்னொரு பதிகம் பாடு என்று அதுக்கப்புறம் நல்ல தங்க காசு கொடுக்கிறார். இடுக்கட்பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிற்பிறால் என்று வினவுவோம் அல்லோம், அடுக்கர் கீழ் கிடைக்கணும், அடுக்கர் கீழ் கிடைக்கணும். எவ்வளவு இரவு அச்சம் என்பதை எந்த அளவுக்கு அப்படி இருந்தா ஓசல கொடுக்கறதுலாம் எவ்வளவு வாங்குவான. இதெல்லாம் போய் சேரல. அதனால மடிப்பு செய்ய இருக்கிறார்கள். தமிழனுடைய கூட்டம் இப்படி அவலமாக இருக்கிறது, திருவள்ளுவம் போய் சேரவில்லையே என்று அதை நியாயப்படுத்துகிறார்கள். அடுக்கர் கீழ் கிடைக்கணும். நாவுக்கரசு எப்படி சொல்றாரு பாரு. இதை தேவாரம் சைவர்களே உணரவில்லை. நேற்று ஒரு காட்சி பார்த்தேன். ஒரு கூட்டம் உணவு நேரம் வந்த உடனே ஒருத்தன் தலையில ஒருத்தன் ஏறிக்கிட்டு போய் தட்டு எடுத்து வாங்குறான். ஒரு கூட்டத்துக்கு போனவன் சோரே பார்க்காத மாதிரி ஆகிவிட்டது. எல்லோரையும் பிச்சைக்காரர்கள் ஆகிவிட்டார்கள். பிச்சைக்காரர்கள் யாரும் ஆக்கவில்லை, நம்ம ஆட்கள் ஆகிவிட்டான், பிச்சைக்காரர்கள் ஆகிவிட்டான். இந்த இரவையும் இரவச்சத்தையும் படிங்கடா, ஒவ்வொரு தமிழனும் படிங்கடா, கை ஏந்துவீங்களா? அடுக்கர் கீழ் கிடைக்கினும் அருளின் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. இறப்பன் என்றால் என்ன? யான் இறந்து வேண்டுகிறேன் என்று இந்த குரல்ல இறப்பன் என்று சொல்லுகிறார். புத்தர் ஆசையை ஒழிக்க ஆசைப்பட்டார் என்பது போல் இறப்பாரை எல்லாம் இரவாதீர் என்று வள்ளுவர் வேண்டுகிறார். பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பற்றற்றான் பற்றினை பற்றுக என்று சொன்னாரே, அதை நினைவில் கொள்ள வேண்டும். இறந்து வேண்டும் கொடுமை இல்லை என்பார். கொடுமை இவ்வகையால் பிறர்க்கும் கொடுமை என்பவற்றை எல்லாம் கொண்டு தம் தாழா துயரை வெளிப்படுத்தும் அமுத குரல் ஈகுது. இறப்பாரையெல்லாம் இறப்பின் கரப்பார் இரவின் மின் என்று 8ஆம் குரல். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பாதுகாக்க பக்குவிடும். பார் என்றால் உலகம் என்று பொருள். இந்த இடத்திலே பார் என்றால் பாறை. நீங்க கடல்ல ஒவ்வொரு சில பகுதியில பாத்தீங்கன்னா பெரும் பாறை கற்கள் இருக்கும். அது கடலுக்குள்ளேயும் பல இடங்கள்ல இருக்கும் போல இருக்கு. அலை அடித்து சென்று அலை வேகமாக மழையும் காற்றும் வீசுகின்றன. அலையும் வேகமாக கோபத்தோடு வேகமாக, அது மாதிரி காலகட்டங்கள்ல வேகம். அதனாலதான் அந்த அந்த சிக்னல் கொடுப்பான். இந்த வண்ணத்துல கொடியேற்றினா இப்படி நடந்துக்கணும்னு அந்த பயணிகளுக்கும் மீனவர்களுக்கும் சிக்னல் கொடுப்பான்.
அப்படி இருக்கின்ற நிலையிலே இவன் அங்கே செல்லுகிற போது பார்தாக்க பக்குவிடும். அப்படி அந்த இரத்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு இருக்கிறதே, அதுக்கு ஒரு ஓமை சொல்றார். இந்த படகு எப்படி அந்த பாறையில மோதி சிதைந்து விடுமோ, அதுபோல் அந்த மாதிரி படகுல ஏறாதீர்கள், இரத்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகில் ஏறாதீர்கள் என்று சொல்கிறார். இரவென்னும் ஏமாப்பில் தோணி, கரவென்னும் பார்தாக்க பக்குவிடும். இரவென்னும் ஏமாப்பில் தோணி என்றால் என்ன? இரத்தல் எனப்படுகின்ற பாதுகாப்பற்ற படகு, கரவென்னும் பாதுகாப்பற்ற படகு என்று பொருள். இரவு என்னும் ஏமாப்பில் தோணி என்றால் இரத்தல் என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பற்ற படகு. கரவு என்னும் பார்தாக்க என்றால் இல்லை என்பதாம் கரவாகிய பாறை தாக்கி மோத என்று பொருள். பக்குவிடும் என்றால் இரண்டாகவோ பலவாகவோ பிளந்து போய்விடும். ஆதலால் இரவென்னும் படகில் ஏறி நீர்ச்செலவு மேற்கொள்ளாதீர்கள். தண்ணீரிலே பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். அதற்கு உதாரணம் சொல்கிறார், அதற்கு ஓமை சொல்கிறார். இந்த பார்தாக்க பக்குவிடும் போல இது மாதிரி ஆளுகளிடம் சென்று நீ இறந்தால் உன்னுடைய உள்ளமானது சுக்குநூறாகிவிடும். இந்த பாறை தாக்கி அந்த படகானது எப்படி வீழ்ந்ததோ அதுபோல் புனையாம் தோணி மரத்தால் ஆயது, அது மோதுவதோ கற்பாறை, அதனால் உடையும். கற்பாறையில் மரத்தாலான படகு மோதினால் உடையும். அதுபோல் இந்த கல் நெஞ்சக்காரர்களுடைய அவர் இடம் சென்று நீ இறந்தால் உன்னுடைய மனம் சுக்கு நூறாகிவிடும். ஏனென்றால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் இந்த பாடல். 9. இரவு உள்ள உள்ளம் உருகும், கரவு உள்ளதும் இன்றி கெடும். இரவு உள்ளம் உருகும். இரவு உள்ளம் உருகும். எப்படி? இரவு உள்ளம் உருகும், கரவு உள்ளதும் இன்றி கெடும். பிச்சை கேட்கும் கொடுமையை நினைத்தால் உள்ளம் உருகிவிடும். இரவு உள்ளம் உருகும். பிச்சை கேட்கும் கொடுமையை நினைத்தால் உள்ளம் உருகிவிடும். பொருளை வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லும் கொடுமையை நினைத்தால் கரவு உள்ளதும் இன்றி கெடும். பொருளை வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லும் கொடுமையை நினைத்தால் அதைவிட உள்ளம் உருகுகிறதே, அதை போலவே பொருளும் இல்லாமல் அழிந்து போய்விடும் அவனுக்கு என்று சொல்கிறார். இக்குறளில் 2 வகை நினைப்புகள் பேசப்படுகின்றன. 2 வகை நினைப்புகள். ஒன்று இரத்தலை நினைத்து பார்த்தல். 2 கரத்தலை நினைத்து பார்த்தல். முதல் நினைப்பு உள்ளத்தை உருக்குகிறது. இது இரத்தலை நினைத்து பார்த்தல் உள்ளத்தை உருக்குகிறது. 2வது நினைப்பு உருகுதலை வற்றச் செய்கிறது. பிறரிடம் சென்று இறப்பது, யாசிப்பதை நினைத்தாலே உள்ளம் கொதிக்கிறது. நினைப்பதற்கே உள்ளம் கொதிக்கிறதே, நேரில் சென்று பிச்சை கேட்போர் உள்ளம் எப்படி தவிக்கும் என்பது உரையாசிரியருடைய கேள்வி. இந்த நாலடி சொல்லுது, இறைவினை உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால் என்களோ கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு என்று இதற்கு அரண் சேர்ப்பதாக அந்த நாலடி சொல்லுகிறது. இரவு உள்ளம் உருகும், கரவு உள்ளதும் இன்றி கெடும் என்பது 9ஆம் குறள். 10. கரப்பவருக்கு யாங்குளிக்கும் கொள்ளோ, இறப்பவர் சொல்லாட போம் உயிர். அளவடை நிறைய இடங்கள்ல அளவடைவர், நூற்றுக்கணக்கான இடங்கள்ல அளவடையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். கரப்பவருக்கு யாங்கு ஒழிக்கும் கொள்ளோ, இறப்பவர் சொல்லாட போம் உயிர். இல்லை என்று சொன்ன உடனே இறப்பவர் உயிர் போய்விடும். அத்தகைய கூடிய சொல்லை வாய்கூசாது கூறும் உளவியலுக்கு
உயிர் எங்கு போய் ஒளிந்து நிற்கும்? அவனுக்கு உயிர் போகலையேயா அப்படின்னு சொல்றாரு. இறப்பவனுக்கு அவன் இல்லைன்னு சொன்னோன்ன, கொடுக்காமல் இல்லை என்று சொன்னோட அவனுடைய உயிரே போயிடும். அவ்வளவு துன்பம் அனுபவிப்பான் என்று வரும். அவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிப்பான். அப்படி இருக்கும்போது இல்லைன்னு சொல்றானே, மறைக்கிறானே, அவன் உயிர் எங்கேயா போய் ஒளிஞ்சிருக்கும்? அவனுக்கு உயிர் போகலையே, அவன் துன்பப்படவில்லையே, இவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறோம் என்று அவன் மனம் இறங்கவில்லை என்று சொல்லுகிறார். கரப்பவர்க்கு யாங்குளிக்கும் கொல்லோ, இறப்பவர் சொல்லாட போம் உயிர். அங்கே ஒரு நாடக மன்றமே நடக்குது. ஒரு நாடக மன்றமே நடக்குது. அவன் போய் தன்னுடைய வறுமையை சொல்லி வேண்டுகிறான். ஒரு காட்சி என்னென்னமோ சொல்லுகிறான். அவனுடைய நிலையை, தன்னுடைய வறுமையை அவன் சொல்லுகிறான். அது ஒரு காட்சி. அவன் பொருட்படுத்தாமல் அழுத்தமாக இருக்கிறான். ட்ரம்பு மாதிரி. முன்னவர் உயிர் போகும் நிலையில் பின்னவர் உயிர் உடம்பில் எங்கு ஒளிந்திருக்குமோ என்பது 3வது காட்சி. அவர் இல்லை என்று கடுங்குரல் கேட்போம். அவர் உயிர் போய்கொண்டிருக்கிறது, ஆனால் இல்லை என்றவர் உயிர் என்று நிறுத்துகிறார் சோனா கந்தசாமி. 10 குரலும் பார்த்துட்டோம். 1070 குரல்கள். இறத்தலை விட பெரிய இழிவும் உண்டோ என்பது இதனுடைய நிறைவு. இறத்தலை விட பெரிய இழிவும் உண்டோ.